டிஆர்எஸ் மெத்தட்ல ஒரு கிறுக்குத்தனமான லூப் ஹோல் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அந்த லூப் ஹோல் என்னன்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு மேட்ச் எடுத்துப்போம். நீங்க பேட்ஸ்மேனா இருக்கீங்க. உங்க டீமுக்கு கடைசி 1 பாலுக்கு 2 ரன் தேவைப்படுது. அப்ப பவுலர் பால போட அந்த பாலானது உங்க பேட்ல லைட்டா உரசி கால்ல பட்டு பின்னாடி போயிருது. அதனால நீங்க 2 ரன் ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப அம்பயர் உங்களுக்கு அவுட் குடுத்துர்றாரு. அது உங்களுக்கு கிளியரா தெரியும். பேட்ல பட்டு தான் போயிருக்கு. நாட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க ரிவ்யூ கேட்கறீங்க. அப்ப தேர்ட் அம்பயர் டிஆர்எஸ்ல பார்க்கும்போது அது கிளியரா நாட் அவுட்னு தெரியுது. பேட்ல பால் பட்டிருக்குன்னு தெரியுது. சோ நாட் அவுட்னு குடுத்துறாங்க. நாட் அவுட்னு குடுத்த உடனேயே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க துள்ளி குதிக்கிறீங்க. அங்க தான் ட்விஸ்ட். அப்ப அம்பயர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஜெயிக்கல, நீங்க ரிவ்யூ எடுத்துட்டீங்க. அதனால நீங்க ஓடுன 2 ரன் கணக்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது அம்பயருடைய டிசிஷனுக்கு எதிரா பேட்ஸ்மேன் ஒரு ரிவ்யூ எடுத்தாருன்னு சொன்னா, அந்த ஒரு பால்ல என்ன ஒரு ரன் அடிச்சிருந்தாலுமே அந்த ரன் கணக்குல சேராது. அது உங்களுடைய கால்ல பட்டு 4 போயிருந்தாலுமே அது 4 கிடையாது. அந்த பால் டாட் பாலா தான் இருக்கும். இதே பவுலிங் டீம் பண்ணாலும் அப்படியே நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. பவுலிங் டீம் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க எடுத்த ரன் உங்க கணக்குலயே வந்துரும். ஆனா பேட்டிங் டீம்